பாண்டியன் ஸ்டோர் தொடரில் செந்தில் வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறாரு. அப்போ வெளியே இருந்து மீனா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எக்ஸாம் சென்டரில் இருக்கிறவர் கேட்குறாரு, என்ன பிட்டு வச்சிங்களா என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதுக்கு வெளியே பார்க்குறீங்க, முழிக்கிறீங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் ஒய்ஃப் வெளியே உட்காந்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு. என் பொண்ணுங்க தான் எக்ஸாம் எழுத வந்தால் ஹஸ்பண்டு அப்பா அம்மா யாராவது வருவாங்க, ஹஸ்பண்டுக்கெலாம் ஒய்ஃப் கூடமாக வந்திருக்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், கவர்மெண்ட் வேலைக்கு போன்ற இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு கிடையாது, என் மனைவியோட உற்சாகத்தால் தான் நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க, அரசி வீட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க. அப்போ எதிர்க்க இருக்கிற குமார் விசில் அடிக்கிறாரு. திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் யாரும் இல்லாமல் தெரியுது. திரும்ப விசில் அடிக்கிறாரு, கூப்பிட்றாரு, சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. இதை பார்க்குற ராஜு அரசியை உள்ளே போக சொல்லிடுறாங்க. பிறகு நேராக போய் இந்த வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணுறாங்க. இவன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி குமார் சொல்கிறான். அப்போ அதுக்குள்ளே ராஜோட அப்பா வந்துடுறாரு. நடந்த விஷயத்த சொல்கிறா. அவர் எச்சரிக்கிறாரு, உள்ளே வந்த நான் எதுவுமே செய்யலை, போய் சொல்கிறா அப்படின்னு குமார் சொல்கிறான். அங்கே இருக்கிற சக்தி, உன் பொண்ணு சொல்கிறத நம்புவேன், என் பையன் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு தேவையில்லாத பிரச்சனை இழுக்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மா நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுறாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் ராஜாவோட அம்மா குமார்கிட்ட கேட்குறாங்க, என்றைக்காவது ஒன்று அவர் பிரித்து பார்த்துருக்குறாரா, உன்னையும் அவர் சொந்த பிள்ளையாக தான் பார்க்குறாரு, நானும் அப்படி தான் பார்க்குறேன், நீ எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணுற அப்படின்னு வார்னிங் பண்ணுறாங்க. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.